Hello guys, welcome to Makers Academy. David Mine here. Today I'm having a small device with me. It's called a DI box. இதோட யூசேஜஸ்லாம் நிறைய இருக்கு. ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். So sound engineering நீங்க படிக்கணும், stage lighting படிக்கணும்னா அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க எப்பனா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. So நிறைய சர்ச்சஸா இருக்கட்டும், நிறைய ஈவென்ட் கூட நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா DI box யூஸ் பண்ணாம இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டாரா இருக்கட்டும், கீபோர்டா இருக்கட்டும், வயலினா இருக்கட்டும், முக்கியமா பேட் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மோனோ ஜாக், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு சிக்னல், அது ஒரு 3 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பேலன்ஸ்டு சிக்னலை பேலன்ஸ்டு சிக்னலாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக DI பாக்ஸ் தேவை. ஸோ இதை வந்து நாங்கள் லைவ் டெமோ பண்ணி காட்டுறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மோனோ ஜாக் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து DI பாக்ஸ் யூஸ் பண்ணிட்ட பிறகு அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு டைரக்ட் லைனில் வாசிக்கிறேன். நான் வாசிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வாசிக்கும் போதே இந்த EQ-லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து காட்டுங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிலாம் பாருங்கள், நான் வாசிக்கும் போது எவ்வளோ பீக் அடிக்குது பாருங்கள். கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது. இதான் ஹை எம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க. கேபிள் கனெக்ட் பண்ணாமல் இருந்தால் கூட, வாசிக்காமல் இருந்தால் கூட ஒரு நாய்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க. இப்போ நான் DI பாக்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DI பாக்ஸ் வந்து 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே DI பாக்ஸில். இது ஆக்டிவ் DI பாக்ஸ். ஸோ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். நான் சேனல் 1ல் இந்த சைடில் போடுறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதே 1ல் இருந்து நான் அதை அவுட் எடுக்கலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்ட பிறகு நான் இப்போ வாசிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை வாசித்த பிறகு கிரவுண்டில் பிளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ DI பாக்ஸை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப தெளிவான டோன்ஸ் கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வாசது இவ்வளோ தெளிவு கிடையாது. அது இல்லாமல் நான் வந்து நிறைய நாய்ஸோட இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நாய்ஸே இல்லை. இப்போ இந்த ஹைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த சவுண்டை வந்து நீங்கள் வந்து ஃபோனில் எப்படி அவ்வளோ எக்ஸாக்டாக எங்களால் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த DI பாக்ஸை நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் DI பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.